அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, இப்போ வெங்கடேஸ்வர சுவாமி அவங்களுக்கெல்லாம் கோவிந்தான்றாங்க. சரி. முருகருக்கெல்லாம் அரோகரா அரோகரான்றாங்க. சரி. சிவனுக்கெல்லாம் நமச்சிவாயான்றாங்க, ஹரஹர மகாதேவான்றாங்க. உன்ன மாதிரி பொம்பளைக்கு ஓம் சக்தின்றாங்க. ஓம் சக்தின்றாங்க. சொல்லு. இதெல்லாம் நம்முள்ள அடக்கம் இருக்குதுங்களா ஐயா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று தாங்குது, ஆன்னு ஒன்று தாங்குது, வேறு எதுவுமே கிடையாது. மீதெல்லாம் நீயா வச்சுன்னு பேர். வெங்கடேஸ்வர பெருமாள் வந்து எனக்கு இந்த வெங்கடேஸ்வர பெருமாள் பேர் வைன்னு சொன்னாரா? இல்லைங்க ஐயா. யார் வச்சது? தெரியலையா? மனுஷன் தானே வச்சான், மனுஷன் தானே வச்சான். அப்போ கடவுளே மனுஷன்தான். நமச்சிவாயான்னு யார் கடவுள் வந்து என் பேர் நமச்சிவாயான்னு சொல்லிச்சா? சிவபெருமான் சொல்லிச்சாங்கன்னா சொல்லலை, மனுஷன் தானே சொன்னான். மனுஷன் தான் கடவுள். கடவுள் வந்து இந்த திருவிளையாடல் படம் பார்த்தியா நீ? அதில் சிவகணேசன் சொல்லுவான் நாகேஷ்கிட்ட, எங்கேயா நீ இருக்கிற அப்படின்னா இந்த ஊர்லேயே பெரிய வீடு அவன் வீட்லாம் அப்படின்னும். சிவபெருமான் எங்கன்னா வீடு கட்டிக்கிச்சா? மனுஷன் தானே கட்டி வச்சுக்கிறான். மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருந்து மனித கடவுள் செயல மனுஷங்க இப்போ வழியாக சொல்லிடுது உலகத்துக்கு. அதனால் எந்த கடவுளும் எந்த பேரும் வச்சுக்கல. கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேர் எதுன்னா பேரொலி. ஒளியும் ஓசையுமா இருந்து இந்த உலகத்தையும் இயக்குது, உயிரினத்தையும் இயக்குது. அதுதான் கடவுள். மீதியெல்லாம் நம்ம வச்சுக்கிறது தான். சொல்லு. அப்புறங்க ஐயா, ஜாதகம் இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டோம். இப்போ கல்யாண பத்திரிக்கை எழுதணும்னா நம்மளா குறிக்க முடியாது, இதெல்லாம் குறிக்க முடியாது இல்லைங்கய்யா. கல்யாண பத்திரிக்கை எழுதும் போது இந்த நாளில் தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம கல்யாண பத்திரிக்கை குறிக்க தெரியாத உனக்கு? அப்படி இல்லைங்க ஐயா. இப்போ அந்த நல்ல நாள் அப்படின்லாம் அந்த ஐயர்கிட்ட போய் அவர்கிட்ட போனீங்கன்னா சொல்ல போற முருகப்பெருமான் திருவருளால முன்னிட்டு நடக்கும் நிகழும் அப்படின்னு போறாரு. அதை நீ ஏற்க மாட்டியா? எழுத முடியாது இல்லைங்க. ஏன் தெரியாதா? தெரியாது. சரி, அப்ப போயிட்டு துட்டு கொடுத்து போ. இன்னொன்னு, யாராவது ஒருத்தர் பொழைக்கணும்மா. உன் கையில இருக்கிற துட்டு உன் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா அடுத்த வீட்டுக்கு போகணும். அது ஐயர் வீட்டுக்கு போட்டுமே, என்ன தப்பு? இப்போ வந்து நம்ம இடது காலில் இருந்து மூச்சாகப்பட்டது போது வலது கண்ணுக்கு போகுது. ஆமாம், அது இடகலைன்னு சொல்கிறேன். ஒரு 3/4 மணி நேரம் ஓடுது. ஆமாம். அதே மாதிரி இடைகலையிலேருந்து மூச்சு போடுறது பெண்கலைக்கு, அது 3/4 மணி நேரம் ஓடுது. சூரிய நாடி இயங்குகிற இடம் இப்போ 2 நாடி ஓடுறது ஓகே. இன்னொரு நாடி எங்கேருந்து இயங்குது, ஏன் அதுவும் ஒரு 3/4 மணி நேரம் ஓடலாம் இல்லையா? ஏன் ஓட மாட்டேங்குது? அதாவது கம்பெனியில் ஷிஃப்ட்டு மாற்றுற மாதிரி ஆளுக்கு ஒரு 8 மணி நேரம் 8 மணி நேரம் ஓகே, 24 மணி நேரம் சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி. இடைகலைக்கு ஒரு 8 மணி நேரம், பிங்கலைக்கு ஒரு 8 மணி நேரம், அப்புறம் சுழுமுனை அக்னிகலைக்கு ஒரு 8 மணி நேரம் ஓடனா என்ன சாமி? ஓட நாள் என்ன ஆகும்னா இந்த உடல் தாங்காமல் ஊந்துப்படும். அப்போ சிவவாக்கியர் சொல்கிறாரு, மூல நாடி தண்ணியிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாடி உம்மிலே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம். ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மையே. எவ்வளோ நேரம் உட்காரணுன்றாரு? 4 நாழிகைப்பா. நீ உக்காந்துருப்பா பார்ப்போம். 4 நாழிகை என்னென்னா, ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். அப்போ 4 நாழிகைன்னா 90 நிமிஷம். 90 நிமிஷம் நம்ம உக்காஞ்சா யாரை மாதிரி வாழலாம்? பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம். ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. ஆமாம் சாமி, நான் 2 மணி நேரம் உட்காரேனே, நன்னால ஏன் ஆக முடியல? கேள்வி வரும். ஐயா சொல்லுவார், கதி பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணணும்? குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு பண்ணுப்பேன். ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 4 பாடம் வாங்கிட்டு சாமி கதி ஒரு 1/2 மணி நேரம், அடுத்த பாடம் ஒரு 10 நிமிஷம், அதுக்கு அடுத்த பாடம் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு சாமி. எவ்வளோ நேரம் பண்ணுறேன்? 1 மணி நேரம் பண்ணுறேன் சாமி, எல்லா பாடமும் சேர்த்து. இந்த மனம்ன்ற மாடு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து உக்காரத்துக்கே ஒரு 1/4 ஹவர் 20 நிமிஷம் ஆகிடும். அது வந்து உக்காரும்போது நான் கேட்ட முடியும் போனால் அதுக்கு என்ன பலன்?
வந்து உட்கார்ற அந்த மாடு அடங்கி ஒடுங்கி தான் யாருன்றதை யோசிக்கணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும். அதனால என்ன சொல்கிறாரு சிவவாக்கியர், நீ 20 நிமிஷம் உக்காந்துட்டு பாடத்து 20 நிமிஷம் பார்த்துங்க சாமி, 20 நிமிஷம் கதி பாடம், அதுக்கு அடுத்த பாடம் 20 நிமிஷம் பண்ணுறேன் சாமி, டெய்லி பண்ணுறேன், செல்லாது. அவர் என்ன சொல்கிறாரு, 4 நாடி உம்முலே நாடி நோக்க வல்லீரேன். 90 நிமிஷம் முதல் பாடம் எவ்வளோ நேரமா, 1.5 மணி நேரம் நீ உட்காரணும் முதல் பாடத்துக்கு. அப்படி உக்காந்தால் மட்டும்தான் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம்னு நான் ஏன் சொன்னன்ற அந்த ரகசியமே உனக்கு புரிய வரும். பாலனாக முடியாது, பரபிரம்மம் ஆக முடியாது. ஆனால் ஏன் சொல்கிறன்ற ரகசியம் எப்போ புரியும், ஒரு பாடம் வாங்கி அந்த ஒரு பாடத்தை 1.5 மணி நேரம் உட்காரணும். அப்போ தான் இடைகளையாகவும் பிங்களையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த மூச்சு அக்கினிகளை ஏறி நின்று அதை நான் சுவைக்கணும். நான் சாப்பிட்ற பொருள் என்ன சாப்பிட்டேன்னு நான் சொல்லணும். அப்போ தான் சாப்பிட்டதுக்கான அர்த்தம். போய் சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டேன் சாமி, என்னப்பா சாப்பிட்ட, என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு தலை சொரிஞ்சனா நீ சாப்பிட்டதுக்கு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி பாடம் பண்ணுற, எவ்வளோ நேரம் பண்ணுற, 2 மணி நேரம் பண்ணுற, எப்படிப்பா போகுதுன்னு கேட்டால் என்னென்னலாம் நடக்குதுன்னு நான் சொல்லணும். நான் அனுபவிச்சிருக்கணும். நான் அனுபவிச்சிருக்கணும்னா இவ்வளோ நேரம் நான் உக்காந்தால் மட்டும்தான் அந்த அனுபவமே எனக்கு வரும். யார் சொல்கிறது, நம்ம குருநாதர் சொன்னதை பல ஆயிரம் வருஷம் முன்னாடி சிவவாக்கியர் சொல்லினுக்கிறாரு. இன்னொரு வாட்டி யாராவது 20 நிமிஷம் உட்காரன் சாமின்னு சொன்னீங்க, உபதேசம் வாங்காமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உபதேசம் வாங்கிட்டு திரும்ப வந்து உக்காந்துருங்க, சாப்பிடலாம், அப்புறம் போகலாம். யாராவது உபதேசம் வாங்காமல் இருந்தால் உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் வந்துடுங்க, சரிங்களா சாமி? அப்போ உங்களுக்கான பாடம் அளவு என்ன, 1.5 மணி நேரம் முதல் பாடத்தில் உட்காரணும். ரொம்ப கஷ்டம்தான், தேர்வுமோ தேர மாட்டோமோ தெரியல. ஆனால் இவ்வளோ பாடுபட்டால் மட்டும்தான் நிச்சயம். கடவுள் என்றது ஏதோ காசு கொடுத்து வாங்குகிற பொருளோ இல்லை, உடல் உழைப்பை கொடுத்து வாங்குகிற பொருளோ கிடையாது. இவ்வளோ உழைப்பு தேவை. ஒரு பாடத்துக்கே இவ்வளோ நேரம் உழைக்கணும்னா மற்ற பாடத்துக்கெல்லாம் எவ்வளோ நேரம் உழைக்கணும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, முதல் பாடத்தில் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து வாங்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் ரொம்ப 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 ஈஸியாக வரும். ஆனால் நம்ம கரகம், நம்ம ஆர்வ கோளாறு எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி 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 பாக்கெட்டில் வச்சுக்கணும். இந்த மாடு என்ன பண்ணுமா, நல்லா சாப்பிட்டுதுன்னா அது அசை போகிறதுக்கு வேலையே கிடையாது. ஆனால் எப்போ ஒரு நாள் தான் கிடைக்கிது, கிடைக்கும் போதே எல்லாத்தையும் வாங்கி வச்சு போன என்ன பண்ணோம், கட 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 கடகன்னு மேய்ஞ்சிரும். மேய்ஞ்சிட்டு ஒரு ஓரமாக ஒரு மரத்து நேரில் போய் உக்காந்துக்கினேன் சாப்பிட்டதெல்லாம் அப்போ தான் வெளியே எடுத்து அசை போட்டுனே இருக்கும். என்ன புண்ணியம். அந்த மாதிரி நம்ம வாங்கி வாங்கி வச்சுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அப்போ முதல் பாடத்தோட அளவு எவ்வளோ, இப்படி ஓட்டுனால் மட்டும்தான் ஒரு விஷயம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், அந்த பண்ணக்கூடிய விஷயம் நமக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் வந்தது நானும் ஒரு நாளும் அனுபவிக்கணும்னா இவ்வளோ நாள் நான் மெனக்கெட்டு உட்காரணும். அப்படி உட்காந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். அப்போது இதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு. ஐயா போனார், பாடம் பண்ணார், வெளியே வரும்போதே எப்படி இந்த குளத்தில் வந்தார், பிச்சைக்கார மாதிரி வருவார். என்ன குளத்தில் வருவார், பிச்சைக்கார மாதிரி வருவார். பிச்சைக்காரனா எப்படி சாமி வருவார், ஆள் ஒரு வடிவமாகவும் அவர் ஆள் ஒரு கோலமாக இருப்பாங்க, தான் அடையாளம் தெரியாத மாதிரி வருவார். அப்போது எவ்வளோ வேட்கை இருந்தால் அதெல்லாம் சாத்தியம். பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, அதே வீடு தான், எந்த மலைக்கும் போகலை, புத்தர் மாதிரி காட்டுக்கும் போகல, அதே வீடு தான். மனம் என்ற காட்டை அடக்கி ஆண்டு அதை நம்மளால் ஆள தெரிஞ்சால் காடை நோக்கி ஓட வேண்டிய வேலை இல்லை, மலையை நோக்கி ஓட வேண்டிய வேலை இல்லை. தான் வாழக்கூடிய இல்லமே தனக்கு ஒரு குகையாகவும் தனக்கு ஒரு மலையாகவும் தனக்கு ஒரு காடாகவும் மாறும். அந்த வல்லமை ஒன்று வேணும். இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கணும். தன்னோட மூச்சு என்னெல்லாம் பண்ணுது இந்த உடம்புலன்ற ரகசியம் தெரியணும். அதுக்கு இவ்வளோ நேரம் மெனக்கெட்டு உட்காரணும் சாமி, உட்கார்ந்தால் மட்டும்தான். ஆனால் இது நமக்கு புரியாமே, இது ஒரு மணி நேரம் அது 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா இந்த கப்பலே கவுந்துரும். அப்புறமா சங்கு ஊத வேண்டியது தான். சாமி
அல்லல் வாசல் 9 அழுத்தடைத்த வாசல் 1 அப்படின்றாரு. எப்பா 10 வாசல் இருக்குது. அல்லல் வாசல் 9 திறந்தே வச்சுக்கிறான் இறைவன். ஒரு வாசலை அடைச்சி வச்சிருக்கான். எதை கொண்டு அடைச்சி வச்சிருக்கிறான்னா நம்மளோட கர்மான்ற ஒரு விஷயத்தை கொண்டு அடைச்சி வச்சிருக்கிறான். நீ போகிற வரைக்கும் அதை பார்க்கவே கூடாது. பார்க்கணும்னா அங்கே இருக்கிற அடைப்பு எல்லாத்தையும் நீக்கணும். நீக்கும் போது என்னெல்லாம் வரும்? என்னெல்லாம் சாமி வரும்? அசுரர்களும் தேவர்களும் கடையிறாங்களா? அதை கடையும் போது என்னெல்லாம் வந்தது? அவ்வளோ விஷயமும் இந்த ஒரு வாசலில் அடைச்சி வச்சிருக்கிறான். அதை நான் மத்து கடையிற மாதிரி இந்த மூச்சை சதா சர்வ காலமும் ஓட்டுனா முதல்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தான் இறங்கும். ஆழகாலம் விஷம் மாதிரி ஒரு நொடி கூட நம்ம வாயில் அதை வச்சுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ விஷயங்களும் அதை இறங்கும். புரியுதா? கிடைக்கிறதெல்லாம் அமிர்தம் நினச்சிங்கன்னா மர்கையா. வெளியே போக வேண்டிய விஷயங்களும் 1000 இருக்குது சாமி. அதனால் இதுதான் இந்த மூச்சோட ரகசியம் புரிஞ்சுக்கணும். இந்த மூச்சு எவ்வளோ நேரம் ஓடுது, எவ்வளோ நேரம் தன்னை தானே மாற்றி காட்டுதுன்னா இந்த உடல் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இறைவன்ற ஒன்று ஒருத்தனை பார்க்க முடியும்னா இது சர்வகாலம் மாறணும். சரி, அதை நம்மளோட சாமர்த்தியத்தை கொண்டு இங்கேயும் அங்கேயும் மாறி இருக்கின்ற மூச்சை அக்னி கலையான சுழுமுறை நோக்கி நம்மளை கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வேணும். அப்படி போக தெரிஞ்சால் மட்டும்தான், அந்த போகக்கூடிய வழி தெரிஞ்சால் மட்டும்தான் தன்னை அறியும் அறிவு ஒரு மனுஷனுக்கு வரும். இது வெளியே இருந்து யாரும் ஊட்ட முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தாமரை முட்டும் மலர்ற மாதிரி தனக்குள்ள அறிவானது முட்டும் மலரும். அப்போது இது மாறணும், ரெண்டும் ஒன்று சேரணும். ஆமாம், இது இயற்கையாக ஓடாது. மாற்றி தான் பாரு. அடுத்த மாதம் பௌர்ணமி வரையா பார்க்கலாம். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா. திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா. திறத்தைத்தா நெஞ்சுரத்தை